எல்லோருக்கும் வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் ஃபினோஃபார்ம் அண்ட் ஷர்ட் அதை வெட்டுறதை இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கிங்க, அதில் ஆளுங்க பட்டன் அழுத்திக்கிங்க. அப்போ நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒரு குழந்தையுடைய அளவு ஸ்கூல் யூனிஃபார்முக்கு இது வந்து ஃபஸ்ட்டு உயரம். அந்த குழந்தையுடைய மேல் உயரம் 18 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டர் வந்து 11. இது வந்து கை நீளம் 5, கை லென்த்து 5. இது லூஸ் வந்து 8, முனக்கை லூஸ் 8. பாடி வந்து 24, வயது வந்து 23. அவ்வளோதான். இந்த அளவுகள் இருந்தால் ஒரு சட்டை வெட்டிடலாம். இது டஸ்ட் லைன். இப்போ 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் ஒரு பட்டி மார்க் போட்டோம், ஒரு கீழ்பட்டி. இப்போ இதுலேருந்து நம்ம சர்ட்டுக்கு உண்டான ஃப்ரண்ட்டு பட்டி காஜா பாகம், அதுக்காக இந்த பட்டியை போட்டோம். இப்போ ஓரளவு தெளிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது ஃப்ரண்ட்டு தட்டு வெட்ட போகிறோம். ஃப்ரண்ட்டு தட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு சட்டைக்கு என்னென்ன அளவுகள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரண்ட்டு தேவை. இந்த அதுக்கு 2 ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன். உங்களுக்கு காட்டுறதுக்குனே சாம்பிளுக்காக வெட்டியிருக்கேன். இதுக்கு மேலே ஒன்று கீழே ஒன்று 2 ஃப்ரண்ட்டு வெட்டிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து பேக் வெட்டணும். இதுதான் பேக் வந்து ஜோடியாக இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ணால் இந்த அமைப்பில் இருக்கும். இது பேக்கு. அது ஃப்ரண்ட்டுக்கு அடுத்து பேக் வெட்டிட்டேன். பேக் அடுத்து கை வேணும். இந்த அதுக்கு 2 கை வச்சுட்டேன். கைக்கு அடுத்து ஷோல்டர் வேணும். இந்த பாகம் தான் நான் வெட்டி எடுக்க போகிறேன். இதுக்காக உங்களுக்கு தெரியறதுக்காக சாம்பிளுக்காக வெட்டியிருக்கேன். வெட்டக்கூடிய பாகத்தையும் இதையும் ஒப்பிட்டு காட்டுறேன், பார்த்துங்க. ஒரு நிமிஷம் வாங்க, எல்லாம் வெளியே போகலாம். ஓகே சசி, இங்கே பாருங்க. அந்த சட்டுக்கு கீழ் டஸ்ட் மார்க் போட்டேன். இங்கே பட்டி பாகம் போட்டேன். இது கரை பாகம். இங்கே பட்டி இப்படி மடக்கிறதுக்காக இங்கே பட்டி பாகம் போட்டேன். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இறக்கம் 18 இன்ச்சு வச்சுருக்கோம். எவ்வளோ இறக்கம் கேட்டாலும் அதோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். ஏன்னா அந்த அட்டம் பிடிக்கிறதுக்காக இதை வச்சுட்டேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் இது வந்து டாப் சைடுன்னு சொல்லும்போது இந்த இடத்த நான் சொல்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச்சு இது வந்து அட்டம் கிராஸ். இப்போ அந்த குழந்தையுடைய பாடி வந்து 24. அந்த 24 கணக்கு போட்டால் 24/4 -1 அப்போ 5 இன்ச்சு வச்சா போதும். அவ்வளோதான். இதுக்கு இந்த 11 தான் அந்த குழந்தையுடைய வயது பார்க்கும். இந்த இருக்குது. இப்போ இது எல்லாமே நம்ம படுக்கை கூட நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. படுக்கையோடு காட்டிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்குரிய குழந்தைக்கு கழுத்து சுற்றளவு வந்து 11.5 இன்ச்சு, 11.5 இன்ச்சு தட்டு. இந்த 11.5 இன்ச்சு காலர் சைஸ் வருது. இதையும் 5ஆல் வகுத்தேன். 5ஆல் வகுத்தா இல்லை 2.4 இன்ச்சு, 2 இன்ச்சு ஒரு புள்ளி. இந்த இது வச்சுட்டேன். இதை அப்படியே வச்சு இதை கீழ்பாகமாக கொண்டாந்தேன். கீழே இதை எடுத்து இதை மட்டும் இது எப்படி ஒன்றையோ அதே ஒன்றை தான் இது. இங்கே ஒன்றை இதை மட்டும் ரவுண்ட் எடுத்தேன். இந்த ரவுண்டு தான் இந்த ரவுண்டு தான் இப்போ நான் ரவுண்டை காட்டியிருக்கேன். இந்த கிராஸ் என்னென்னா ஷோல்டர் வந்து 11.5 இதுலேருந்து இங்கே பாருங்க 5.25 இன்ச்சு வச்சுட்டேன். 5.25 ஷோல்டர் /2 பாதி. இங்கேருந்து தையல் தும்பு ஒரு 3 புள்ளி வச்சா போதும். இப்போ இதை வந்து அட்டம் கிராஸ் இப்போ மார்க் பண்ணுறேன். இந்த படத்தில் பார்த்துட்டிங்க. இந்த படத்தை தான் நான் இங்கே காட்டுறேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதை பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு அடுத்து இது வந்து அந்த குழந்தையுடைய மார்பளவு 24. அந்த 24 இன்ச்சு பாடியை எப்படி பிரிக்கணும்னா 24/4 6 இன்ச்சு ஆகுது. 2 இன்ச்சு கூட்டிங்கன்னா போதும். 6 2 8. இதுங்க 8 வச்சுட்டேன். 8ங்க அந்த குழந்தையுடைய ஃபினிஷிங் அளவு. ரைட்டு. இது வயது வந்து 23. 4/4 5.25. இப்போ 5.25 2 இன்ச்சு கூட்டினேன். அப்போ 7.25. சீட்டு வந்து 25. இதையும் 4 வச்சா 6.25. இப்போ 2 கூட்டினா 8.25 வந்துடுச்சு. இதுதான் அந்த குழந்தையுடைய அளவு. இப்போ இதுலேருந்து இதான் தட் லூஸ். இப்போ வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ நீங்களே வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சட்டை எடுத்து பார்த்தா இது 8 இருக்குது ஃபினிஷிங்.
அப்படின்னா அந்த பொண்ணுடைய மார்பளவு என்ன தெரியாது. இந்த 8ல் 2 கழிச்சா 6, அதை 4 பேருக்குன்னா 24 இந்த வந்துடுச்சு. இது எந்த மாதமும் இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்க. என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். இப்போ இது 7:45 தச்சு ரெடி இருக்குது. சட்டை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டீங்க. இந்த 7:45 மட்டும் இருந்தால் இதில் 2 கழிங்க 5:45. அந்த 5:45 4 பேருக்குன்னா 23 இன்ச்சு வயது போகும். இதை எழுதிட்டேன். இங்கேருந்து இங்கே போகலாம், இங்கேருந்து இங்கே போகலாம். எந்த ஒரு மாதம் இவ்வளோ தெளிவாக சொல்ல மாட்டாங்கன்னா யாரையும் கூட சொல்லலை. இது தெளிவாக இது வயது பாகம் 7:45 இருக்குது. இப்போ நீங்கள் டெய்லராக இருக்கக்கூடியவங்க இந்த குழந்தையுடைய வயது பாகம் கண்டுபிடிக்கணும். 7:45 எவ்வளோ இருந்தாலும் 2 இன்ச்சு கழிங்க 5:45. அதை 4 பேருக்குன்னா வயது பாகம் கிடச்சிருச்சு. இப்போ எளிமையாக என்னோட சேர்ந்து நீங்கள் பயணிக்கிறீங்க. நான் உங்களுக்கு தவிர கிஃப்ட்டு, அவ்வளோதான். இப்போ பாருங்க, இது கடைசி கீழ்பாகம் சீட்டு 8.25 இருக்குது. இந்த 8.25ல் 2 கழிங்க 6.25. 6.25 இன்ட்டு 4 25 இன்ச்சு வயது பாகம். இது உங்களுக்கு எளிமையாக சொல்லி தந்துட்டேன். ஓகே. இப்போ இது 8.25 இருக்குது. இந்த தச்சு ஃபினிஷிங் 8.25 இருந்தால் கீழ்பாகம் எவ்வளோ தெரியல. இதில் 2 கழிங்க 6.25. அதை 4 பேருக்குன்னா 25. அப்போ நீங்களே பாடியிலேருந்து சட்டையை கண்டுபிடிக்கலாம், சட்டையிலேருந்து பாடியை கண்டுபிடிக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை என் குருநாதர் சொல்லி கொடுத்தனால அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டேன், அவ்வளோதான். இப்போ இது மார்க் பண்ணுங்கள். இந்த மார்க் முழுக்க ஃபினிஷிங் மார்க். இது ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லோரும் இப்படி நேராக போடுவாங்க கோடு. இதை கொஞ்சம் உள்ளடக்கி, ரொம்ப இல்லை, லைட்டாக உள்ளடக்கி அப்படி போட்டு இதை அப்படியே ரவுண்ட் எடுத்துடணும், அவ்வளோதான். அந்த ஷேப் அப்படியே தான் போதும். இது பண்ணுறது இந்த கோடு ஃபினிஷிங் கோடு. அப்போ கட்டிங் இன்னும் 3 புள்ளி தள்ளி இதெல்லாம் கட்டிங். இப்போ பார்த்தீங்களா, ஃபினிஷிங் லைன் கட்டிங் லைன் வந்துடுச்சு, அவ்வளோதான் வேலை. இப்போ இந்த இடத்துல இதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்து இதையும் கீழே எடுத்து, அவ்வளோதான். பண்ணுறது ஓகே. இந்த தட்டை தான் இப்படி இருக்கக்கூடிய பாகம்தான் இப்படி வந்திருக்கு. அது நல்லா பார்த்துங்க. இதை நான் டெமோ காட்டியிருக்கேன். இப்போ ஒரிஜினல் வெட்டுறேன். வாங்க கட்டிங் போயிடலாம். இது பட்டி பாகம். இது வெட்டக்கூடியது கழுத்து பாகம். ஜோடியாக வச்சுட்டேன் கழுத்து பாகம். இது அட்டம் கிளாஸ் ஷோல்டர் பாகம். அந்த குழந்தையுடைய ஷோல்டர் பாகம். இதை அப்படியே எடுத்து இங்கே வச்சிங்களா, இதை எடுத்து இதை அப்படியே முண்டாதான் முண்டாத ஒன்று எடுத்தேன். முண்டாத ஒன்றுலேருந்து இது நான் இயற்கையாக சொன்னது தான். சைடு கட்டிங் பாகம் வந்துச்சு. பண்ணுறதுட்டு ஓகே. இது நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்களும் சட்டை வெட்டலாம். இப்போ ஃப்ரண்ட்டு தட்டு வெட்டிட்டோம். இப்போ நம்ம பேக் தட்டு வெட்ட போகிறோம். பேக் தட்டுக்கு டெமோக்காக இந்த பீஸை காட்டுறேன். இப்படி பார்த்தா சிங்கிள் மடிப்பாக இருக்குது. இதை ஓப்பன் பண்ணால் இவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ பேக் தட்டுனா இப்படி டபுளாக மடிக்கணும். இந்த டபுளாக மடித்த பாகம் தான் இது. இப்போ இது ஷோல்டர் பாகம். இது முண்டாத உண்டு. இது சைடு. இந்த சைடுகள்லாம் கணக்கு இல்லை. அந்த பேக் தட்டை ஃப்ரண்ட்டு தட்டை வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இதை தான் வெட்ட போகிறேன். இப்போ டெமோக்காக வாங்க கூட போகலாம். இங்கே பார்த்தீங்களா, போய்ட்டோம். இதுலேருந்து இது காஜா மார்க்கு இங்கே இருக்குது, இங்கேயும் காஜா மார்க்கு இங்கே இருக்குது. இந்த பொசிஷன் பேக்கில் கம்மியாக இருந்தால் போதும். கம்மியாக இருந்து மேலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எடுத்து, இங்கே கீழேருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேலே எடுத்தோம். மேலேருந்து 1/2 இன்ச்சு கீழே எடுத்தேன், கீழேருந்து 3/4 இன்ச்சு மேலே. பாருங்க, இந்த கோட்லேருந்து மேல் நோக்கி இது 1 இன்ச்சு வேணும், கம்பல்சரி 1 இன்ச்சு வேணும். இந்த கோட்லேருந்து மேல் நோக்கி 3/4 இன்ச்சு வேணும். இந்த 3/4 இன்ச்சு வந்தால் தான். இப்போ இந்த பாகத்தை மார்க் பண்ணுறேன். அதை அப்படியே பாருங்கள் லைனில். இந்த ஃப்ரண்ட்டு தட்டை எடுத்துகிட்டு இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு தெரியும். இப்போ இதை போட்டேன். இப்போ இது நடுபாகம், பேக் தட்டில் நடுபாகம். இது ஷோல்டர் பை 2. ஷோல்டர் 11.5, அதில் பாதி 5.25. சரி, இது பேக் தட்டு ஷோல்டர் இணைக்கக்கூடிய பாகம். பேக் தட்டில் இந்த பாகம். இதுக்கு பேர் 5.25 இன்ச்சு. 5.25 11.5 பாதி 5.25 ப்ளஸ் தையல் தும்பு. ப்ளஸ்னால் ஒரு 3 புள்ளி, அவ்வளோதான். இங்கேருந்து கீழ் நோக்கி ஒரு கோடு, இந்த கோடு போட்டேன். கீழ் நோக்கி நேர் கோடு போட்டேன். இதை அப்படியே வளைச்சேன். கீழே வச்சிங்களா, அழகாக வளைச்சேன், அவ்வளோதான். இனிமேல் நம்ம பேக் தட்டு வெட்டிடலாம் வாங்க.
இப்போ முக்கியமான தகவல் என்னென்னா, ஃப்ரண்ட் தட்டுடைய எண்டை விட பேக் தட்டு வந்து கம்பல்சரியாக 3/4 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இந்த 3/4 இன்ச்சு கம்மி. என்ன காரணம்? ஃப்ரண்ட்டு வந்து வயிறு பாகம் அப்படி தூக்கும். அதனால் இப்போ இந்த பேசிக் வச்சு இதை 3/4 இன்ச்சு நவுத்திட்டேன். இப்போ வெட்டிடுறேன், அவ்வளோதான். இப்படி வெட்டினா சட்டை உட்காந்தவங்க போட்டால் ஃப்ரண்ட்டில் வந்து தூக்காது. இது கொஞ்சம் அதிகம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. இப்போ கை பாகத்துக்கு நம்ம போகலாம். இது டஸ்ட் மார்க்கு, இது பட்டி மார்க்கு. இப்போ கையில் வந்து 6 இன்ச்சு, கையில் 5 இன்ச்சு, இந்த வச்சு 5 இன்ச்சு ஃபினிஷிங். இங்கேருந்து தையல் தும்பு ஒரு 3 புள்ளி. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான், மார்பளவு 24, இதில் பாதி 12, 12ல் பாதி 6, 6ல் பாதி 3. ஒவ்வொரு சட்டைக்கும் 8ல் ஒரு மடங்கு உள்ள குறையணும். இப்போ இதுலேருந்து 3 இப்படி குறைஞ்சா கை தூக்காது. இங்கே வச்சுட்டேன். இது இந்த பெண் குழந்தையுடைய அடிங்கை லூஸ் எவ்வளவுன்னா, பாடியை 4 பிரித்து அதை அப்படியே வச்சிடலாம் 6 இன்ச்சு. என்ன காரணம்? அந்த பிள்ளைங்க கொஞ்சம் கிச்சு டைட் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். கை லூஸ் வந்து 8, 8ல் பாதி 4, இங்கே இருக்குது 4. இது ஃபினிஷிங், இது கட்டிங். ஆனால் இதில் வந்து கட்டிங்கும் சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். இது போதும். இதை வச்சு அப்படியே எடுத்து இதை எடுத்தோம். இது வந்துச்சு, இதை கை. இப்போ இது கை மார்க் பண்ணியிருக்கேன், கைக்குள்ளே கை வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவு டெமோ கையில் இதுவங்க இது கட்டிங் பாகம் இங்கே போட்டிருக்கேன், பட்டி பாகத்தை இங்கே போட்டிருக்கேன். இதுவங்க கை நீளம், இதை கை நீளம் போட்டிருக்கேன், இது தையல் தும்பும் இங்கே போட்டேன். இப்போ இதுலேருந்து இது என்ன கோடு, என்ன டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த குழந்தைங்களுடைய மார்பளவு 8ல் ஒரு பாகம், பாடி வந்து 24/8, அப்போ 3 இன்ச்சு. அப்போ இந்த இடத்துலேருந்து அனைத்து சட்டைக்கும் இதுலேருந்து இது 8 வச்சா போதும். சரி, பார்த்தீங்களா? இதுலேருந்து இது 3, அதான் எழுதியிருக்கேன். இந்த 3 8ஆல் வகுத்தா 24 இன்ச்சு பாடி, 3 இன்ச்சு 8ஆல் வகுத்தா 24 இன்ச்சு. இவ்வளோ குறையணும், இவ்வளோ குறைஞ்சா நல்லாயிருக்கும். ஓகே, இந்த லூஸ் எவ்வளவு? இது வந்து பெரியவங்களாக இருந்தால் கணக்கு வேறு, குழந்தை பிள்ளை அது பாடியை 4ஆக பிரித்து அப்படியே வச்சுருங்க. பாடி 24, இந்த 24 4ஆக வகுத்தா 6 இன்ச்சு. இதுங்க 6 இன்ச்சு, இதை வச்சேன், அவ்வளோதான். இப்போ இதுலேருந்து ரவுண்ட் ஷேப். இப்போ கை லூஸ் 8, இந்த 8ல் பாதி 4, இந்த வச்சுட்டேன் 4. இது ஃபினிஷிங்னா கட்டிங், அவ்வளோதான். இந்த கையை இப்போ டெமோ கையை இப்போ ஒரிஜினல் கையை வெட்ட போகிறேன். வாங்க போகலாம். ஓகே, வாங்க கை வெட்டலாம். இது கவர் தட்டு. ஓகே, கை வெட்டிட்டேன். இது சாம்பிள் பீஸ் இருக்குது. இந்த சாம்பிள் பீஸ் எல்லாமே அப்படி இணைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்மைக்கு நீங்கள் சட்டை சாப்பிட ஆகிடும். இதே பெரிய சைஸ், இதிலே அப்படியே டெவலப் பண்ணி இப்போ 30னா அதை 8ஆல் வகுக்கலாம், 40னா 8ஆல் வகுக்கலாம். அந்த ஃபார்முலா அப்படி விட்டுனா பெரியவங்க சட்டை தைக்கலாம். எல்லாத்தையும் அடிப்படை ஒன்று தான். இந்த துணியை கீழே போட்ட வேணாம். அந்த மாதிரி சாம்பிள் நீங்களே வெட்டுங்க. இதை வீட்டில் இருக்க பொம்மைக்கு மரமாக வச்சு சட்டையை தைச்சிடுங்க. நன்றி. டபுளாக மடித்து போட்டோம். ஷோல்டருக்கு வந்து சென்டர் பாகத்துலேருந்து மேல் பாகம் அடி பாகம் போட்டோம். இப்போ இதில் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு தெரியும் டஸ்ட் மார்க். இப்போ இங்கேருந்து மேலே மார்க் பண்ணணும். இது என்ன, நம்ம திரும்ப பாடியை வந்து 8ஆல் பகுக்குங்க. அப்போ 24/8, 3 இன்ச்சு நம்ம கைக்கு பார்த்தோம். இந்த 3 இன்ச்சு அந்த தைச்சி முடிக்க ஃபினிஷிங் இருக்கணும். அப்போ மேலே பிடிக்க 3 புள்ளிக்கணும், கீழே பிடிக்க 3 புள்ளி. அப்போ 3 + 3/4, 3/4, அவ்வளோதான் கணக்கு. ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது 3/4, அதே 3/4 இங்கே, அவ்வளோதான். இதையும் இந்த கோடாக வெட்டுங்க. இது போட்டிங்க. ஆனால் ஷோல்டர் வந்து 11.5. இது 2க்கு சென்டர் நீங்களாக ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த 2 கோட்டுக்கு மையம் இது வச்சு அந்த 11.5னா அதில் பாதி 5/4, இதுங்க 5/4 இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது வந்து பேக் சைடு, இது ஃப்ரண்ட் சைடு. பேக் சைடு ஒரு நூல் இழுத்து, ஃப்ரண்ட் சைடு ஒரு நூல் வெளியில் எடுங்க, அவ்வளோதான். இதுங்க இப்படி நேராக வச்சேன். இது வந்து லேசாக ஒரு நூல் இழுத்தேன், உள்ள இழுத்தேன், வெளியில் இது வெளியில் போயிடுச்சு. இது ஃபினிஷிங். இங்கேருந்து ஒரு 3 புள்ளி, இது வந்து கட்டிங், அவ்வளோதான். இப்போ
இது வந்து ஷோல்டரில் வெளியே மார்பளவு 26 வரைக்கும் 26 அது கம்மியாக இருந்தால் இந்த வந்து 1.25 இன்ச்சு எடுத்தால் போதும் அட்டை கிராஸ். இதுங்க உங்களுக்கே தெரியும், இந்த 1.25 இங்கே தான் இருக்குது. இதை எடுத்தேன். இதுலேருந்து இந்த பக்கம் கிராஸ் எடுத்தேன். இது வந்து அட்டை கிராஸ். இப்போ தெளிவாகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்றுமே பார்க்க வேண்டாம், இந்த பாகத்தை நம்ம ஏற்கனவே சட்டை வச்சுருக்கோம்ல, இதே தான் ஷோல்ட்ரு. இப்போ தெளிவாக இருக்குங்களா? இது வந்து ஷோல்ட்ரு இணைக்க போதும். இதை இங்கே வச்சு பார்த்தீங்களா, இது கழுத்தில் 5 பாகம். அப்போ நான் சொன்னேன் 2.25, அந்த 2.25 இங்கே வந்துடுச்சு. இந்த 2.25 வந்துடுச்சு. 2.10 இங்கே 1.5 வந்துடுச்சு. இப்போ இது அட்டம், இதுலேருந்து கீழ் நோக்கி, இது கீழ் நோக்கி போட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1.5 சரிங்களா? இங்கேருந்து 1.5, இந்த 1.5 படுக்க கூட போட்டு இதை வளைச்சேன். இதான் சொல்கிறது பார்த்தீங்களா? இப்போ தெளிவாக இருக்கா? இதை அப்படியே எடுத்துகிட்டு வெட்டிடுறேன். இது வெட்டிட்டேன். தைக்கக்கூடிய டெய்லருங்களுக்கும் மன நிறைவாக இருப்பாங்க. இந்த மாதிரி இதுலேருந்து இது தைச்சாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு கழுத்து, இது பேக் கழுத்து, இது பேக் கழுத்து சென்ட்ரு. இப்போ இது மேலே வச்சு இதை இப்படி பற்றி பார்த்தா இதை வந்து ஷோல்டர் வந்து இப்படி பாதியாக்கி இப்படி வச்சேன். சரிங்களா? இப்போ தெளிவாக பார்த்தீங்களா? இது வந்து இது முண்டா ரவுண்டு, இது பேக் ஷோல்டர் வந்து பாதி இங்கே பிளந்துடுச்சு. இது சென்ட்ரு கரெக்டாக இருக்குது. இவ்வளோ தான் திருப்தியாக இருக்கும் கை. இதே மாதிரி கவனிங்க. வரக்கூடிய தையல் கலைஞர்களும் எல்லாத்தையும் தங்கள் இஷ்டம் போல் இதை பகிர்ந்துங்க. தெளிவாக இருக்குது. ஓகே, 2 ஃப்ரண்ட்டு தட்டு மடிப்பாக வச்சுட்டேன். இது பேக் தட்டு மேலே வச்சேன். இதில் வந்து 2 கை இருக்குது, 2 கை இங்கே வச்சேன். ஷோல்டர் வந்து மாஸ்டர் இருந்தால் ஒரு ஷோல்டர் வெட்டியிருக்கேன், டெய்லர் தான் ஒரு ஷோல்டர் வெட்டிப்பாங்க. இப்படி எடுத்து மடித்து வச்சா தான் தைக்கும்போது தையல் கலைஞர்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை காணோம் இதை காணோம் இதுமாரி அப்படி இந்த வீடியோவை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.